நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் உங்க பசங்க ஒரு வார்த்தை பதில் தான் சொல்றாங்களா? லைஃப் சேஞ்சிங் இமெயில், என் கண்ணை திறந்த இமெயில். பேரண்டிங்ல நமக்கு தெரியாது என்ன இருக்குன்னு நினைச்ச எனக்கு இவ்ளோ தப்பு பண்றோமான்னு அவ்வளோ ஷாக்கா இருந்தது. ஹாய், வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது புதுசா அப்படின்னு பாத்தீங்களா? டோன்ட் பி an outdated மம்மி. நம்ம எல்லாருமே இப்ப அவுடேட்டட் மம்மி, அவுடேட்டட் டேடியா தானே மாறிட்டோம் இல்லையா? நம்ம பசங்க எல்லாரும் அப்படிதானே நினைக்கிறாங்க. அம்மா அப்பாக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு தெரியல, லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு தெரியல, அவங்க கிட்ட ஒண்ணுமே பேச முடியல, ரொம்ப பழங்கஞ்சியா இருக்காங்க. அப்படிதான் நம்ம குழந்தைங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நாம எல்லாருமே நாம படிச்சிட்டு இருந்த காலத்துல ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல எல்லா டெக்னாலஜிலையும் அப் டு டேட்டா இருந்தவங்க தான். ஸ்கூல்ல பித்தாகரஸ் தியரம்லாம் 10 செகண்ட்ஸ்ல அப்படின்னு சால்வ் பண்ணவங்க தான் நாமெல்லாம். நாமெல்லாம் எங்க போயிட்டோம்? தொலைஞ்சு போயிட்டோமோ? வாழ்க்கையோட ஓட்டத்துல நம்ம அம்மா அப்பாக்கள் எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி தொலைஞ்சு போன நாமளே மீட் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த புது சீரீஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதை நான் அவுடேட்டட் அம்மானு பேர் வச்சிருந்தாலும் அவுடேட்டட் அம்மா அப்பா எல்லாருக்குமே தான் இது. கடந்த ஜனவரியில எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு இமெயில் வந்ததுங்க. லைஃப் சேஞ்சிங் இமெயில், என் கண்ணை திறந்த இமெயில். குழந்தை வளர்ப்பை பத்தி ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்திருந்தாங்க, ஆபீஸ்ல இருந்தே கொடுத்திருந்தாங்க. முதல்ல நான் நினைச்சேன், பேரண்டிங்ல நமக்கு தெரியாத என்ன இருக்க போது, இவங்க நமக்கு குழந்தைகளை எப்படி வளர்க்கறதுன்னு இவங்க எப்படி சொல்லி தர போறாங்க அப்படின்னு தாங்க நான் நினைச்சேன். அந்த இன்விடேஷன்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேன்சி நேம் எல்லாம் இருந்தது. சைல்டு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, பிஹேவியரல் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப ஃபேன்சியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. சரி, இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு போய் பார்ப்போமே அப்படின்ற கியூரியாசிட்டியில தான் நான் போன அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ மை காட், பேரண்டிங்ல நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேனா? நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே பண்ற தப்பு தான் அது. அதை சரின்னு நினைச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே எனக்கு அப்படியே கண்ணை திறந்த மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்டா தாங்க அன்னைக்கு இருந்தது. அது என்ன தெரியுமா? இப்ப எல்லாருமே நமக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம குழந்தைங்க கிட்ட போய் நீங்க என்ன கேள்வி கேட்டு பாருங்க, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டு பாருங்க, குட் அப்படிம்பாங்க. அவ்வளவுதானா? நான்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல என்னடா பண்ண அப்படின்னு ஈவினிங் வரும்போது கேட்பாங்க. அந்த சமையல் மேடையில உட்காந்துட்டு எங்க அம்மா ஈவினிங் ஏதாவது தோசை ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா. நான் கதையா சொல்வேன். காலையில ஸ்கூலுக்கு போனதுல இருந்து சாயந்தரம் ரிக்ஷா ஏறி வீட்டுக்கு வர வரைக்கும் மொத்த கதையை நான் ஒப்பிப்பேன். என் தங்கையும் அப்படிதான் பண்ணுவா. அந்த குழந்தைத்தனம் இப்ப எங்க போச்சு? அவங்க மேல தப்பா இல்ல நம்ம மேல தப்பா? குழந்தைங்க மேலதாங்க தப்புன்னு நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். என் குழந்தைங்களும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான். என்ன கேள்வி கேட்டாலும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாட் எனிமோர். நாங்க மாறிட்டோம். நாங்க மாறினதுனால அவங்களும் மாறிட்டாங்க. லைஃப் ஹஸ் பிகம் a lot more easier. மெயினா அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, குழந்தைங்க அந்த ஒரு வார்த்தை பதில் சொல்றாங்க இல்லையா நம்ம என்ன கேட்டாலும், அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. தயவு செஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க. லவ் இஸ் நெவர் a problem. நிறைய லவ் அவங்க மனசுலயும் இருக்கு, நம்ம மனசுலயும் நம்ம குழந்தைங்க மேல நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் நாமளும் வச்சிருக்கோம். லவ் இஸ் நாட் a problem at all. அப்ப வேற என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவங்களோட ஜெனரேஷன் வேற, நம்மளோட ஜெனரேஷன் வேற. அப்பா, இந்த ஜெனரேஷன் கேப்பை இவங்களும் ஆரம்பிச்சுட்டாங்கடா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்ற ஜெனரேஷன் கேப் டெக்னாலஜிக்கல் கேப். இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியுது நீங்களே பாப்பீங்க. நம்ம போன்ல ஏதோ ஒரு ஆப் எடுத்துட்டு ஐயோ இது எப்படி பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும் நமக்கு. அந்த நேரத்துல நம்ம பொண்ணு படக்குன்னு அம்மா என்கிட்ட கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி டக் பண்ணி இப்படி பண்ணணுமா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கே அது தெரியல. நம்ம முட்டாளா? நம்ம பொண்ணை விட நம்ம முட்டாளாயிட்டோமா அப்படின்னா அர்த்தம் அப்படி கிடையாது. we are very intelligent. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற விஷயங்கள்ல இருக்கு. இன்னைக்கு எப்படி வேலைக்கு போறது, வீட்டுக்கு எப்படி இஎம்ஐ கட்டுறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டணும், அதை எப்படி சமாளிக்க போறேன், இந்த வாரம் தீபாவளி வருது, பட்ஜெட் என்ன பண்ண போறேன், அந்த மாதிரி குடும்பத்தை சமாளிக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் நீங்க ஹோம் மேக்கரா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் டபுள். உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை 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 வேலைன்னு அந்த அவை சண்முகியில வரும் பாத்தீங்களா, வேலை 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 வேலைன்னு ஒரு சாங் வருமே, அப்படியே அவை சண்முகி ஓடுவாங்களே, அந்த மாதிரி தாங்க ஹோம் மேக்கர்ஸோட வாழ்க்கை இருக்கு.
இந்த கால ஓட்டத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாரையுமே சொல்றேன், இந்த கால ஓட்டத்துல நம்ம சம்பாதிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதோட குழந்தை வளர்ப்பு, குழந்தைங்களுக்கு வீட்டுல சமைக்கணும், இந்த எல்லா வேலைகளையும் தாண்டி நம்மளால சோசியல் மீடியாவுக்கு போயோ இல்ல ஒரு டெக்னாலஜி பேஜுக்கு வெப்சைட்டுக்கு போயோ நம்மளால புது விஷயங்களை கத்துக்க முடியறதில்ல. என்னோட மெயின் பிரின்சிபல் வாழ்க்கையில என்னவா இருந்தது தெரியுமா? எந்த ஒரு புது டெக்னாலஜி புது விஷயம் வருதுன்னு நான் எங்கேயாவது பார்த்தேன், ஒரு மேகசின்ல படிக்கிறேன், இல்ல ஒரு மொபைல் போன் ப்ரௌஸ் பண்ணும்போது பாக்குறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு நான் யோசிப்பேன், இந்த டெக்னாலஜியை கத்துக்கிறதுனால, இந்த புது விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுனால என் வாழ்க்கைக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? என் வேலையில ஏதாவது முன்னேற்றம் ஆக போதா? எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போதா? இல்ல அது என்ன சந்தோஷமாக்க போதா? என் வாழ்க்கையை பெட்டர் ஆக்க போகுதா? இல்ல அப்படிங்கறது ஆன்சரா இருந்தா மை ஆன்சர் இஸ் நோ. அது நான் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு திங்க் பண்றதுக்கு 1000 வேலைகள் இருக்கு. திஸ் வாஸ் மை ஒப்பீனியன் டூ. என்ன மாதிரி தான் நீங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கும்போது we have all the time in the world. ஸ்கூல் கிட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேற என்னங்க வேலை? சமையல் நாங்க அம்மா அப்பா பண்ணிடுறோம், நாம பண்ணிடுறோம். அவங்களுக்கு சமைக்க வேண்டிய வேலை கிடையாது, சம்பாதிக்க வேண்டிய வேலை இல்லை, வீட்டு லோன் கட்ட வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான். அதோட சேர்ந்து இந்த மாதிரி டெக்னாலஜி புது விஷயங்கள் என்னென்ன வருது, புதுசா இப்ப ஏஐ வருது, எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கு. நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை நம்மளுக்கு நேரம் கிடையாது. வாழ்க்கையோட ஓட்டத்துல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதுல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும் கேப் பெருசாயிட்டே போகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு, அது இப்ப ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு குட் திங் என்னன்னா, என் வயசுல இருக்கிற எல்லாருமே, பேரண்ட்ஸா இருக்கிற எல்லாருமே நாங்க டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜை முழுசா பார்த்தோம். டெக்னாலஜி க்ரோ ஆனதை நாங்க முழுசா பார்த்தோம். நான் சின்னதா இருக்கும்போது இப்படி சுத்துற போன் இருந்தது எங்க வீட்டுல. அந்த டயல் போன் இருக்கு இல்லையா, அதை சுத்தி இருக்கும். அப்புறம் பட்டன் அமுக்கிற போன் ஒன்று வந்தது. அதுக்கப்புறமா தான் கார்ட்லெஸ். நான் நடந்துகிட்டே போன் பேசுவேனாக்கும் அப்படின்ட்டு ஃப்ரெண்டோட மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தோம். அந்த டேஸ் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் ஆண்டனா வச்ச செல்போன் புதுசா வந்தது. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பேஜர் வந்தது. நம்ம குழந்தைங்களுக்கு பேஜர்னா என்னன்னு தெரியாது, நம்ம குழந்தைங்களுக்கு டைப்ரைட்டர்னா என்னன்னு தெரியாது. ஆனா நாளே எங்க அம்மா என்ன டைப்ரைட்டிங் கிளாஸ் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டைல அப்படியே ஃபிளிப் பண்ற மொபைல் போன் வந்தது. இப்ப இருக்கிறது ஸ்மார்ட் போன்ஸ். இந்த மாதிரி டெக்னாலஜி முழுசா க்ரோ ஆனதை நாங்க பார்த்தோம். ஸ்கூல் டேஸ்ல வெப்சைட் டெவலப் பண்ணினோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வேலைக்கு போகும்போது மொபைல் ஆப்ஸ் நாங்க கிரியேட் பண்ணினோம். இந்த மாதிரி அந்த டெக்னாலஜி முழுசா க்ரோ ஆனதை பார்த்த ஜெனரேஷன் நாங்க. ஆனா இவ்வளவு இருந்தும் நாம இப்ப ஏன் பின்தங்கிட்டோம் டெக்னாலஜில நம்ம குழந்தைங்களை விட அப்படின்னா, நான் சொன்ன ரீசன்ஸ் தான் காரணம். அந்த புது டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லைன்ற அந்த ஒரு திங்கிங் தான் காரணம். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா இந்த கான்ஃபரன்ஸ் என்னோட கண்ணை திறந்தது. நம்ம புது டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும், ஆனா அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு டைமே கிடையாது. கொஞ்ச நேரத்துல இப்போ புதுசா என்னெல்லாம் வந்திருக்கு, நம்ம குழந்தைங்க கிட்ட பேசும்போது அவங்க இந்த மாதிரி விஷயங்களை ரெஃபர் பண்ணும்போது நம்ம அப்படின்னா என்னது, ஏஐயா அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. அது என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா குழந்தைங்களுக்கும் நம்மளோட கான்வர்சேஷன் ரொம்பவே ஈஸியா இருக்குதுங்க. இதை கண்கூட இந்த ஒரு வருஷமா எங்க வீட்டுல பாத்துட்டு இருக்கோம். அதனாலதான் இதை கண்டிப்பா உங்ககிட்டயும் சொல்லணும் அப்படின்னு தான் டோன்ட் பி அன் அவுட்டேட்டட் மம்மி அப்படிங்கிற இந்த புது சீரீஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஒரு வருஷ காலத்துல எங்க குழந்தைங்க கிட்ட எந்த மாதிரி அவங்க வாழ்க்கை மாறி இருக்குன்னு நான் ஒப்பீனியன் கேட்டேங்க. அதுக்கு என் பசங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அம்மா முன்னையும் உங்களை பிடிக்குமா, அப்பாவையும் பிடிக்கும் உங்களையும் பிடிக்கும். ஆனா என்னன்னா, முன்னெல்லாம் நாங்க ஏதாவது ஒண்ணு பத்தி பேசினா உங்களுக்கு அது என்னன்னு தெரியாது, நீங்க இன்ட்ரெஸ்டும் காட்ட மாட்டீங்க. பட் இப்பெல்லாம் உங்க கூட ஃப்ரீயா பேச முடியுது. எதை பத்தி வேணா ஃப்ரீயா பேச முடியுது, எந்த டெக்னாலஜி பத்தி வேணா ஃப்ரீயா பேச முடியுது. வி லவ் இட். இதே தாங்க குழந்தைங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நாம பெத்த குழந்தைகள் தானே, நம்ம சொன்னா கேட்டுப்பாங்க. அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அம்மா அப்பா என்னோட ஜெனரேஷனுக்குள்ள வந்து they have to have a sneak peek into my life. என் ஜெனரேஷனுக்குள்ள வந்து என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு என் ஷூல இருந்து பார்க்கணும்னு அவங்க விரும்புறாங்க. நம்ம பெத்த குழந்தைங்களுக்காக நம்ம இது கூட செய்ய மாட்டோமா என்ன? என்னென்னமோ செய்யறோம், இது கூடவா செய்ய மாட்டோம்? கண்டிப்பா செய்வோம். இந்த சீரீஸ்ல இப்போ புதுசா என்னெல்லாம் விஷயங்கள் டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் யாரையுமே போர் அடிக்க போறது இல்ல. எல்லாரையும் உட்காத்தி வச்ச மைக்ரோ ப்ராசஸர் எப்படி செய்யணும்னு நான் கத்து கொடுக்க போறது இல்ல. செமிகண்டக்டர் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் நான் கத்து கொடுக்க போறது இல்ல. இட்ஸ் கோயிங் டு பி a very 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 interesting show and a very useful one too. அம்மா அப்பாக்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஷோ. இது உங்க குழந்தைங்களோட சேர்ந்தே பாருங்க. இதை நம்ம எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு முதல் விஷயம் எதை பத்தி பேசலாம் நான் யோசிச்சேன் தெரியுமா? ஏஐ,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் இன்னைக்கு உலகத்தையே இட் ஹஸ் டேக்கன் த வேர்ல்ட் பை ஸ்டார்ம். உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. யார போய் கேளுங்க, ஏஐ. ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இப்போ புதுசாக வானத்துல இருந்து குதிச்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது, +2 படிச்சுட்டு இருக்கும் போது எங்க அம்மா என்ன NITல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க வச்சாங்க. ஒரு டிப்ளமா பண்ணிட்டு இருந்தேன், சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு பிரசன்டேஷன் கூட நான் ஏஐ பத்தி பண்ணினேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர். நேரோ ஏஐ அப்படின்னு ஒன்று இருந்தது, ஜென்ரல் ஏஐ அப்படின்னு ஒன்று இருந்தது. நேரோ ஏஐனா என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் ஏஐனா ஒன்றும் பெருசு இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களோட ஸ்மார்ட் போன் எடுத்தீங்கன்னா ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் இருக்கு. முன்னெல்லாம் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம், அன்லாக் பண்ணோம். இப்போ நம்ம ஃபேஸை காட்டுற உடனே அன்லாக் பண்ணுது. எப்படிங்க அது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் உள்ள இருக்குது. அதுதான் அந்த வேலையை பண்ணுது. அதே மாதிரி நிறைய பிளாட்ஸ்ல, சென்னையில நான் பார்த்தேங்க, வாய்ஸ் ரெக்கக்னிஷன் லாக் வச்சிருக்காங்க. நீங்க உங்க வாய்ஸ்ல பேசுனாதான் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாத்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணி மெயின் டோர் ஓபன் ஆகுதுங்க. அது சென்னையில பல பில்டிங்ஸ்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நமக்கு தெரியாமலே நம்ம ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க ஒரு சின்னதா செக் பண்ணுங்களேன். உங்க ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்ல ஐம் கோயிங் டு இட்டலி அப்படின்னு சும்மா அனுப்புங்க. நீங்க போக தேவையில்லை, சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக இன்னைக்கு அனுப்புங்களேன். நாளைக்கு நீங்க வந்து ப்ரௌஸ் பண்றீங்க, யூடியூப் போறீங்க, இல்ல ஒரு இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்னு உங்க போன்ல இருந்து நீங்க என்ன பண்ணாலும் இட்டலி சம்பந்தமான பேக்கேஜஸா உங்க கண்ணு முன்னாடி வரும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேக்குறீங்க? எல்லா சாஃப்ட்வேருக்கும் பின்னாடி இருக்கிற ஏஐ தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுது. உங்களை பத்தின அத்தனை இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி அது சம்பந்தமா, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனா உங்க கண்ணில் காட்டும். நீங்க உங்க போன் ப்ரௌசர்ல போயிட்டு how to lose weight அப்படின்னு சர்ச் பண்ணுங்களேன். சர்ச் பண்ணிட்டு அதை delete பண்ணிடுங்க, மறந்துருங்க. மறுநாள்ல இருந்து நீங்க ப்ரௌசரை திறந்தீங்கனாலே வெயிட் லாஸ் டிப்ஸ் சைட்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வரும். இதெல்லாம் எப்படி நடக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏஐ சாஃப்ட்வேர் தான் இதெல்லாம் பண்ணுது. இப்போ அலெக்சா இருக்கு, சிரி இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம நிறைய பேர் வீடுகள்ல அலெக்சா வச்சிருக்கோம், போன்ல சிரி இருக்கு. என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கிறோம், வாட்ஸ் த வெதர் டுடேன்னு கேட்கிறோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். மியூசிக், இளையராஜா மியூசிக் பிளே பண்ணுன்னு சொல்றோம். இதெல்லாம் எந்த மாதிரிங்க பண்ணுது? எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் வச்சுதான் பண்ணுது. இது என்னமோ இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. ஏஐ என்னோட காலகட்டத்துக்கெல்லாம் ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச விஷயம். இப்போ இந்த டைட்டானிக் படத்துல பார்த்திருப்பீங்களே, கீழே மலை மாதிரி ஒரு ஐஸ் மலையே இருக்கும், மேல சின்னதா ஒண்ணு இருக்கும், அது மேல இது போய் ஷிப் இடிச்சிருமே. அந்த மாதிரி தாங்க இத்தனை வருஷங்களா அந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்பதான் அது அவ்வளோ பெரிய மலை உள்ள இருந்தது, ஐஸ் மலை எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. தட் இஸ் வை திஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஏஐ. ஒன்றும் புது விஷயம் கிடையாது. எவ்வளவோ வருஷங்களா இதுல ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்களா? எல்லாருமே நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதாவது வீடியோல, எனி வெப்சைட் கண்டிப்பா யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ் இட். ஈலான் மஸ்க் ஒரு ரோபோவோட சேர்ந்து டின்னருக்கு போனாரு. பாத்தீங்களா? டின்னர் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு ஸ்மார்ட், அதெல்லாம் பார்த்துட்டு செம ஆச்சரியமா இருந்தது. அப்போ பார்த்து இருந்துட்டு சொன்னாரு, ஈலான் மஸ்க் இட்லியும் கெட்டி சட்டியும் ஆர்டர் பண்ணுவாரு, இது என்ன நட்டு போட்டு ஆர்டர் பண்ணுமா இந்த ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம். ஜோக்ஸ் அபார்ட், அந்த ரோபோ என்ன வேலையெல்லாம் பண்ணுமா தெரியுமா? வீட்டு வேலை எல்லாமே செய்யுமா. குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாப்புலதான். குழந்தைக்கு வந்து இதுதான் சேர் அப்படின்னு ஒரு சேரை பார்த்து சொல்லி கொடுத்தா, இது இப்படிதான் உட்காரணும் சொல்லி கொடுத்தா கத்துக்குது இல்ல. அந்த மாதிரி நாமளே நம்ம வீட்டு வேலையை செய்யற மாதிரி வீடு பெருக்கிறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு, மாப் பண்றதுக்கு எல்லா வேலைக்கும் அதை வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல இந்த ஐ ரோபோ படம் பார்த்திருக்கீங்கல்ல, வில் ஸ்மித் படம் நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், யாரோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறீங்க, ஒரு ரோபோ கதவை திறந்துட்டு ஹாய் வணக்கம் வாங்க, மேடம் இப்பதான் குளிச்சுட்டு இருக்காங்க, சார் இப்பதான் பல்லு தேய்ச்சிட்டு இருக்காரு, இப்பதான் நான் ஃபில்டர் காஃபி போட்டிருக்கேன், உங்களுக்கு ஒரு கப்பு குடிக்கிறீங்களா அப்படின்னு அது கேட்டுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அள்ளு விடாது. ஆனா அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. இட்ஸ் வெரி க்ளோஸ் பை. கூடிய சீக்கிரம் வந்துடும். கூடிய சீக்கிரம் எல்லா வீட்லேயும் வேலைக்கு ஒரு ரோபோவை விலைக்கு வாங்கிக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்லை. இட்ஸ் ஹேப்பனிங். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, இட்ஸ் ஹேப்பனிங். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் we can have with our children. அதுதான் அவங்க விரும்புறாங்க. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க அம்மா, தெரிஞ்சுக்கோங்க அப்பா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நம்ம குழந்தைங்க கேட்கறத நம்ம தாராளமே கொடுக்கலாமே. இந்த மாதிரி ரோபோ விலைக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் 3 கண்டிஷன் வச்சிருக்கேங்க. அதுக்கு முறுக்கு பிள்ளைய தெரியணும், அப்புறம் எங்க பாட்டியோட ரசம் வைக்க தெரியணும், எங்க அம்மா செய்யற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க தெரியணும். இந்த 3 அதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆளா போய் வீட்டு வேலைக்கு அந்த ரோபோ வாங்கிடுவேன்.
இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த ரோபோ சர்வ் பண்ணுது, வெயிட்டர் வேலை பார்க்குது, ரூம் சர்வீஸ் பண்ணுது. ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நம்ம தண்ணி பாட்டில் ஏதாவது வேணும்னு ஆர்டர் பண்ணோம்னா அந்த ரோபோ எடுத்துட்டு வந்து கொடுக்குதுங்க. லிஃப்ட்ல ஏறி வந்து ரோபோ கொடுத்துட்டு போகுது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஏஐ ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு. இதனால பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இனிமே போக போக தான் தெரியும். இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போதா. நிறைய பேர் சொல்றாங்க எல்லா வேலையும் ரோபோவே பண்ணிடுச்சுன்னா நமக்கு வேலை இல்லாம போயிடும். கம்ப்யூட்டர்ஸ் வந்தப்பவும் அதே மாதிரி தாங்க சொன்னாங்க. உலகமே அழிஞ்சு போயிடும், இனிமே யாருக்குமே வேலை இருக்காது, எல்லா வேலையும் கம்ப்யூட்டரே பண்ணிடும், 100 ஆள் பண்ற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் பண்ணிடுது அப்படின்னாங்க. ஆனா கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியால ஒரு ரெவல்யூஷனே நடந்ததுங்க. எவ்வளவு லட்சக்கணக்கான வேலைகள் அது உருவாக்கிச்சு. அந்த மாதிரி தான் ஒரு ஃபேஸ், அந்த ஃபேஸுக்கு ஏத்த மாதிரி வேற வேலைகளை கத்துக்கிட்டு நம்ம மாறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். காலத்துக்கு ஏற்றபடி மாறலன்னா நாம பின்தங்கிடுவோம் இல்லையா? மாற்றம் ஒண்ணுதானங்க நிலையானது. வாழ்க்கையில புதுசு புதுசா விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும், நாம அதை தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா இத சாரி கட்டிட்டு வந்திருக்காங்களே, சயின்ஸ் பேசணும்னா நல்ல ஜம்முன்னு சூட்டு போட்டுட்டு தானே வருவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணுதா? அதே கேள்விதான் பார்த்தியும் என்கிட்ட கேட்டாரு. நான் ஏன் மெயினா இந்த ஷோக்கு சாரி கட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி கட்டின பொம்பளைக்கும் வேஷ்டி கட்டின ஆம்பளைக்கும் சயின்ஸ் தெரியாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா? ஐ வாண்ட் டு பிரேக் தட். நம்ம புது டெக்னாலஜி கத்துக்கிறதுக்கோ சயின்ஸ படிக்கிறதுக்கோ நம்ம உடை ஒரு தடையே கிடையாது. யாரு வேணா படிக்கலாம், யாரு வேணா தெரிஞ்சுக்கலாம், யாரு வேணா எவ்வளவு பெரிய ஆளா வேணா ஆகலாம். சாரியோட பவரை ரீசெண்டா பார்த்திருப்பீங்களே. இஸ்ரோ சயின்டிஸ்ட் சந்திரயான் 3 ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மூன்ல சாஃப்ட் லேண்டிங் பண்ணினவங்க எல்லாம் யார் அந்த சயின்டிஸ்ட்? அவங்க போட்டோ எல்லாம் நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. இவங்களெல்லாம் பாருங்களேன். இவங்க நம்ம தெருவுல நடந்து போனா இவங்க எல்லாம் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் நம்ம யாராவது நினைச்சிருப்போமா? நம்ம அம்மாவுக்கும் இவங்களுக்கும் உடையில முகத்துல என்னங்க வித்தியாசம் இருக்கு? ஒன்னும் கிடையாது. நம்ம அம்மா, சித்தி, அக்கா எல்லாரும் மாதிரி தானே இவங்க இருக்காங்க இல்லையா? இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அம்மாக்களும் சயின்ஸ் பேசலாம், அப்பாக்களும் சயின்ஸ் தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க தான் சயின்ஸ் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நாமளும் நியூ டெக்னாலஜி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். அது நம்மளோட குழந்தைங்களுக்கும் நமக்கும் இருக்கிற கேப்பை ரொம்பவே குறைச்சு நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பை நாம உருவாக்கிக்க முடியும். நம்ம குழந்தைங்களுக்காக நாம இந்த விஷயத்த பண்ண மாட்டோமா என்ன? இந்த மாதிரி நிறைய புதுசான விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க எல்லாரையுமே அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான டிஸ்கஷன்ல மீட் பண்றேன். தேங்க்ஸ். பாய்.